எழுத்தாளர் மதுஷா அவர்களின் வசீகரி தாயே வஞ்சிக்கொடி. அத்தியாயம் 21. பூங்கொடியை கையில் ஏந்தியவனுக்கு கைகள் கூட சற்று நடுங்க ஆரம்பித்தது. அவன் ஒன்றும் இரத்தத்தை பார்க்காதவன் அல்ல. எத்தனையோ ரவுடிகளை அடித்திருக்கிறான். அப்பொழுதெல்லாம் தோன்றாத உணர்வு பூங்கொடியை இரத்த வெள்ளத்தில் பார்த்ததும் தன்னை மீறி சிறு பதட்டம் உடலில் தோன்ற ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் அவளை ஆட்டோவில் ஏற்றியவன் ஆட்டோவில் ஏறும் பொழுதே வருணிகாவுக்கு அழைத்து விட்டான். அவளும் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வர சொல்லியதும் சென்னை டிராபிக்கை மீறி ஆட்டோ டிரைவரை துரிதப்படுத்தி கண்மணி ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தான். அவன் உள்ளே நுழைந்ததுமே வருணிகா அவனிற்காக காத்து கொண்டிருந்தாள். வேகமாக உள்ளே வந்தவன் பூங்கொடியை படுக்கையில் படுக்க வைத்தவனின் நெஞ்சமோ வெகுவாக கலங்கியிருந்தது. அவனை சமாதானப்படுத்தி வெளியே அனுப்பியவள் சில நிமிடங்களில் பூங்கொடியின் நிலையை அறிந்து வேகமாக ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்டு வலி குறைவதற்காக இன்ஜெக்ஷன் போட்டு நல்ல உறக்கத்தில் இருந்தாள் பூங்கொடி. சிறிது நேரத்திற்கு பின் வெளியே வந்த வருணிகாவிற்கு தேவின் கலங்கிய கண்களை கண்டதும் மிக மெல்லிய புன்னகை ஒன்றை உதிர்த்தவள், "டோன்ட் வெரி இந்தர், ஷீஸ் ஃபைன். நீ நினைக்கிற மாதிரி பெரிய பிரச்சனைலாம் இல்ல. இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். ப்ளீடிங் அதிகமா இருந்திருக்கு. அதனால வந்த மயக்கம்தான். வேற ஒன்னும் இல்ல" என்றதும் பெருமூச்சொன்றை வெளியிட்டு, "தேங்க் காட். நான் ரொம்ப பயந்துட்டேன் அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு" என்றவனை இடையிட்டவாறே, "ஆனா நான் இன்னும் சொல்லி முடிக்கல" என்றதும் அதுவரை இருந்த மனநிலை மாறி வருணிகாவை கலக்கத்துடன் பார்த்தான். பூங்கொடியின் உயிருக்கு ஏதும் ஆபத்து நேருமோ என்று அவனின் கலங்கிய முகத்தை பார்த்தவள், "இந்தர், நீ ரொம்ப யோசிக்கிறன்னு நினைக்கிறா. அவ உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவளோட கர்ப்பப்பை" என நிறுத்தி அவளை கண்கள் எடுங்க பார்த்தான். "ஏன், கர்ப்பப்பையில என்ன பிரச்சனை?" என சிறு பதட்டத்துடன் கேட்டவனை தண்ணீர் கொடுத்து அருகில் அமர்த்தியவள், "இப்போ இருக்கிற காலகட்டத்துல இதெல்லாம் ரொம்ப சாதாரண இந்தர். பூங்கொடி கர்ப்பப்பையில சின்ன கட்டி இருக்கு. அது ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல நல்ல வேளை கேன்சர் கட்டி இல்ல, சாதா கட்டிதான்" என்றதும் திடுக்கிட்டு திரும்பியவனை, "ஹே, நான் இப்போ இருக்கிற நடைமுறையத்தான் சொன்னேன். இப்போ நிறைய பொண்ணுங்களுக்கு இப்படி கர்ப்பப்பையில ப்ராப்ளம் வர்றது சகஜம்தான். முன்னாடி உள்ள ஃபுட் மாதிரி இப்போ கிடையாது. இப்போ நாம சாப்பிடுற சாப்பாடே பாதி விஷத்தால நிறைஞ்சது. ஆனாலும் நாம சாப்பிடுறோம். ஏஜ் அட்டன் ஆன உடனே அவ ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டிருந்தா மேபி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்காது. ஆனா அவளை கேர் பண்ணிக்க யாரும் இல்லாததுனால பாவம் அவளுக்கு இத பத்தின நாலேஜ் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு" என்றவளின் அறிவுரையை கேட்டு சற்று கடுப்பானவன், "இப்போ நீ என்னதான் சொல்ல வர? அத முழுசா சொல்லு. எப்படி பாதிய மென்னு முழுங்காத, புரியுதா? நான் ஒன்னு ஸ்டீஃபன் இல்ல, நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வர்றதுக்கு" என்றவனை ஏகத்துக்கும் முறைக்க ஆரம்பித்தவள், "ஆமா, அவன்தான் நான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரான் பாரு. 3 வருஷமா லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருக்க. காதலே வாங்கிக்காம கண்டுக்காம போறான்" என எரிச்சலில் கத்தியவளை கண்டு முறைத்தவன், "நான் பூக்கிட்ட போறேன், உன்கிட்ட மனுஷன் பேசுவானா?" என கத்திவிட்டு செல்ல முயன்றவனின் கைப்பிடித்து அமர வைத்தவள், "ஓகே ஓகே, உன் ஃப்ரெண்ட பத்தி நான் எதுவும் சொல்லல, போதுமா?" என சமாதான கொடியை பறக்க விட்டவள், "பூங்கொடிக்கு இயற்கை முறையில குழந்தை உருவாகிற சாத்தியக்கூறு ரொம்பவே கம்மியா இருக்கு. சோ அவளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலமா குழந்தை உருவாக்கலாம். ஆனா இப்போ பூங்கொடியோட வயசு 18 தான் ஆகுது. அதனால நாம இப்போதைக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க வேணாம். ஒரு 1 இயர் லைஃப நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் அவளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கலாம்" என்றவளை பார்த்து தலையாட்டியவாறே பூங்கொடியை பார்க்க சென்றான். 1 வருடம் மின்னல் வேகத்தில் ஓடியது. இந்த 1 வருடத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விகர்ணன் இந்தியாவிற்கு வரவே இல்லை. இங்கிருந்து நேராக துபாய் சென்றவன் எங்கெங்கோ நாட்டிற்கு அலைந்து தெரிந்தவன் 2 மாதங்கள் கழித்து சிங்கப்பூர் வந்து சேர்ந்தான். அவன் முழுக்க முழுக்க மனதை திடப்படுத்த உடற்பயிற்சியையும் பிசினஸையும் பார்க்க ஆரம்பித்து விட்டான். சில நேரங்களில் பூங்கொடியை மறந்துவிட்டோம் என நினைப்பான். ஆனாலும் அவனையும் மீறி கனவில் வந்து நிற்பாள். சில நேரம் காட்சி பிழையாக வந்து நின்று அவனை மொத்தமாக ஆக்கிரமிப்பாள். அவனால் கட்டுப்படுத்த முடியா சூழ்நிலையில் இன்னொரு பெண்ணை நாடிச் செல்லலாம் என நினைக்கும் பொழுதெல்லாம் அவளின் கோபமான பார்வையில் தொட நினைத்த பெண் கூட அவளாகவே தெரிவாள். அதனாலேயே அந்த பெண்ணை தொட முடியாமல் எழுந்து செல்வான். கிட்டத்தட்ட அவனுடன் நிழலாகவே பயணித்தாள். அவனின் மனதையும் புத்தியையும் மொத்தமாய் வசீகரித்திருந்தாள் விகர்ணனின் வஞ்சிக்கொடி. அன்றும் அவளை மறக்க முடியாமல் தன்னை மீறி குடித்துக் கொண்டிருந்தவாறே தள்ளாடியபடி தன் காரின் மீது சாய்ந்து அமர்ந்தவனுக்கு தன் எதிரில் ஒருவன் சாலையோர பெஞ்சில் அமர்ந்து அவனை நெஞ்சினை தடவிக் கொள்வதும் அவன் கையில் இருந்த பர்ஸை பார்ப்பதுமாக இருப்பதை இடுங்கிய விழிகளுடன் பார்த்தவன் நேராக நடக்க முயன்று அடித்திருந்த போதை நேராக நடக்க விடாமல் சதி செய்ய சற்று தள்ளாடியபடியே அவனை வந்தடைந்தான். மெதுவாக அவனை பார்த்து கொண்டிருந்தவனை அந்த வெள்ளைக்கார இளைஞனும் நிமிர்ந்து பார்த்தவன், "வாட் ஹேப்பன்?"
என்றவனை எரிச்சலுடன் பார்த்தவன், எங்க போனாலும் இந்த இங்கிலீஷ்காரனுங்க தொல்லை தாங்க முடியலடா. உக்காந்தா இங்கிலீஷ், எந்திரிச்சா இங்கிலீஷ், நடந்தா இங்கிலீஷ், படுத்தா இங்கிலீஷ். ஏண்டா தாய்மொழியிலே பேச மாட்டீங்களா? அது சரி, தாய் நாட்டையே விட்டுட்டு ஓடி வந்த நீ எல்லாம் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றியா? நானா ஓடி வந்தா? அவ தாண்டா என்ன துரத்தி விட்டா என அவனுக்கு அவனை கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்லிக் கொண்டிருந்தவனை வித்தியாசமாக பார்த்த வெள்ளைக்காரனின் தோளில் கை போட்டவாறே, என்னடா பைத்தியக்கார மாதிரி இருக்குதா? அப்படிதாண்டா மாத்திட்டா. நான் நடந்தா அவளும் நடக்கிறா. நான் சிரிச்சா அவளும் சிரிக்கிறா. நான் முறைச்சா அவளும் திரும்பி முறைக்கிறா. சரியான வசியக்காரி. எங்க இருந்துதான் என் உசுரை எடுக்கன்னு பொறந்து தொலைச்சாலும் பேர பாரு, பூங்கொடி வஞ்சிக்கொடின்னு என அவளை திட்டிவிட்டு திரும்பி பார்க்க, அந்த வெள்ளைக்காரனோ அவன் சொன்ன எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவன் பர்ஸை திறந்து பார்த்தான். விகர்ணன் அவன் பர்ஸை வேகமாக பிடுங்கி பார்த்தவன் அவன் பர்ஸையும் அவன் நெஞ்சையும் மாற்றி மாற்றி பார்த்தான். ஆம், அவன் பர்ஸில் இருந்த பெண்ணின் படத்தை அவனின் நெஞ்சில் பச்சை குத்தி வைத்திருந்தான். ஓ, உன்னோட வைஃபா என்றதும் இல்லை என்று தலையாட்டிய வெள்ளைக்காரன், என்னோட காதலி, வேற ஒருத்தனோட வைஃப் என்றவனை எரிச்சலாக பார்த்தான். என்னடா சொல்ற? அப்போ வேற ஒருத்தன் பொண்டாட்டியதான் நீ விரும்புறியா என்றவனை பார்த்து இல்லை என தலையாட்டியவன், நான் காதலிக்கும் போது அவ இன்னொருத்தனுக்கு சொந்தமாகல. இப்போ வேற ஒருத்தனுக்கு சொந்தமாகிட்டா. ஆனா நான் யாருக்கும் சொந்தமாகல. என் மனசுல இன்னொருத்தி இடம் பிடிக்கவும் முடியாது. அப்படி மீறி பிடிச்சா அவளுக்காக இவன் நினைப்ப தூக்கி போடவும் தயங்க மாட்டேன் என்றவனின் காதலைக் கண்டு வாயடைத்து நின்றிருந்தான். இன்னொருத்தன் மனைவியை காதலிப்பது தப்பு என நாடு கடந்து ஓடி வந்தவனுக்கு தான் காதலிப்பது யாரையும் காயப்படுத்தாதவரை காதல் தவறில்லை என்றவனை ஆழ்ந்து பார்த்தான். இன்னொருவரின் துன்பத்தில் காதல் என்றும் வாழாது என்பதை அறிந்தவாறே குடிபோதையில் என்ன செய்கிறோம் என அறியாமல் நேராக சென்றது டாட்டு குத்தும் இடத்திற்கு. பூங்கொடியை தவிர இன்னொருத்தியை தன் மனம் ஏற்காது என நினைத்தவன் தன் வாழ்க்கை முழுவதும் பூங்கொடியின் நினைவாக பூங்கொடியின் முதல் எழுத்தான பி என்ற வார்த்தையையும் இவன் பெயரில் இருந்த வி என்ற வார்த்தையையும் இணைத்து டாட்டா குத்தியிருந்தான் தன் பின் கழுத்தில். பார்ப்பதற்கு விகர்ணனின் முதல் எழுத்து வி மட்டும்தான் தெரியும். ஆனால் அதனோடு பின்னி பிணைந்தவாறு இருந்த பி யாருக்குமே தெரியாதவாறு போட்டிருந்தான். தாய்நாட்டிற்கு வரவே விருப்பம் இல்லாமல் இருந்தவனையும் இழுத்து கொண்டு வந்தது வருணிகாவின் சூசைட் அட்டெம்ப்ட். ஹாஸ்பிட்டலில் இருந்து சோர்வாக வந்தவன் பூங்கொடியை முத்தாடினான். அவளை சிறிது கூட விலக விடாமல் தன் கையணைவுக்குள் வைத்திருந்தான். மீண்டும் மீண்டும் நாடியவன் ஒரு கட்டத்தில் மிகவும் சோர்ந்து, முடியல மாமா என்ற பூங்கொடியின் குரலை கேட்ட பின்பே விட்டான். பூங்கொடி வாடிய கொடியாய் படுத்திருந்தாள். தேவின் அதிவேகமான தாபத்தையும் மோகத்தையும் தாங்க முடியாமல் மிகவும் சோர்ந்தே விட்டாள் பூங்கொடி. இந்த 1 வருட கால தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அவளை நாராக கசக்கியதில்லை. பூவின் இதழினைப் போல் அதிமென்மையாய் கையாள்பவன் இன்று தன்னுடைய நிலைமை தெரிந்தும் பூங்கொடியை மோகத்தில் திளைத்து முத்தத்தில் குளிப்பாட்டினான். அவளின் ஒவ்வொரு அணுவிலும் தேவ் என்னும் பெயரை முத்தம் என்னும் இதழ் கொண்டு பச்சை குத்தினான். சோர்ந்து படுத்திருந்தவளின் ஆழிலை வயிற்றில் முத்தமிட்டதும் அவனின் தாடி அடர்ந்த முடிகள் குத்தியதால், மாமா தூக்கம் வருது என செல்ல சினங்களுடன் படுத்து உறங்கியவளை பார்த்தவனுக்கு நெஞ்சமெல்லாம் பாரமாகிய உணர்வு. அவளின் வயிற்றிற்கே நோகாமல் தலை வைத்து படுத்திருந்தவனின் கண்ணீர் அவளின் வயிற்றில் பட்டதும் சட்டென துடைத்து விட்டான். எங்கே தன் கண்ணீர் அவளை எழுப்பி விடுமோ என துடைத்துவிட்டு நிமிர்ந்தவாறே அவளின் வயிற்றில் தன் உள்ளங்கையை வைத்தவன், அபை குட்டி, நான் அப்பா பேசுறேன்டா. இல்ல, நான் அப்பா இல்ல, விகர்ணா தான் உன்னோட அப்பா என கலங்கிய குரலில் சொல்லியவன் தன் குரலை செருமி மீட்டெடுத்தவாறே, நீ என்னோட உயிரணுவுல உருவாகலன்னு நினைச்சு அழவா இல்ல சிரிக்கவான்னு தெரியாம இருக்கண்டா. எந்த ஒரு ஆம்பளையாலும் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம் தான் பொண்டாட்டியோட வயித்துல இன்னொருத்தனோட குழந்தை வளர்றது என பூங்குடியின் வயிற்றில் முத்தமிட்டவன், நீ என்னால உருவானவ இல்லடா. ஆனா எனக்கு கோபமே வரல. ஏன்னா நீ விகர்ணனோட பையன். விகர்ணனோட உயிரணுவுல உருவானவன் தான் நீ. விகர்ணன் தான் உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதர். என்னோட தலையெழுத்து அந்த பிரம்மன் ரொம்ப சீக்கிரமா முடிச்சிட்டார்னு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஆனா உன்னையும் அம்மாவையும் பாக்குறதுக்காகவே அந்த கடவுள் எப்படி ஒரு விளையாட்டை விளையாடி விகர்ணனை நம்ம வாழ்க்கையில நுழைச்சிருக்கான்னு புரியுது. நான் இல்லைனாலும் உங்க 2 பேரையும் பத்திரமா விகர்ணன் கிட்ட ஒப்படைக்க முடிவு பண்ணிட்டாரு போல. விகர்ணன், அவனை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? அவனை நேருக்கு நேர் பார்த்து பேசுற எல்லாரையும் அவன் ரொம்ப மதிப்பான்.
யாருமே இல்லாம அனாதையா இருந்த எங்கள குலசேகர் தாத்தா தான் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போனாரு. அப்பவும் அவன் என் கூட பேச மாட்டான். ஆனா எங்களுக்கு தேவையான எல்லாமே எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல கரெக்டா இருக்கும். ட்ரெஸ்ல இருந்து சாப்பிடுற சாப்பாடு, விளையாட்டு பொருள் வர எல்லாமே எனக்கும் ஸ்டீஃபனுக்கும் தனித்தனியா வச்சிருப்பான். நான் கூட ரொம்ப நாள் தாத்தா தான் இதெல்லாம் செய்றாருன்னு நினைச்சேன். ஆனா தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் இந்த உண்மையே எங்களுக்கு புரிஞ்சது. எங்கள அவ்ளோ அக்கறையா பாத்துக்கிறது ஏன் விகர்ணன், எங்களோட விகர்ணன்னு என சற்று கர்வமாக சொல்லியவனுக்கு அவனை நினைத்து இன்றும் பெருமையே. ஆனா நான் போய் கேட்டப்போ திமிரா ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டான். அந்த பார்வையே சொல்லுச்சு, நான் தான் செஞ்சேன், இனியும் செய்வேன், முடிஞ்சா தடுத்து பாருன்னு சவால் விட்டுச்சு. எல்லாரும் நல்லவன்னு சொல்லிட்டு திரியிற கெட்டவனா விகர்ணன் இல்ல. உன்னோட அப்பா கெட்டவன், கோபக்காரன், திமிரு பிடிச்சவன்ற போர்வைக்குள்ள இருக்கிற நல்லவன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில சில காலம் வாழ்ந்தாலும் நிம்மதியா வாழ்ந்தவங்க ரொம்ப கம்மி. ஆனா நான் முழு திருப்தியா வாழ்ந்துட்டேன். எனக்கு அம்மா அப்பா இல்ல. அவங்க பாசத்துக்கு நான் ஏங்குனதும் இல்ல. தாத்தாவோட பாசத்தை குலசேகர் தாத்தா கொடுத்தாரு. எனக்கு தம்பிங்கிற குறைய தீக்கவே வந்தவன் தான் ஸ்டீஃபன். நல்ல நண்பனுக்கு அடையாளம் தான் விகர்ணன். செல்ல தங்கச்சி தான் வருணிக்குட்டி. சண்டை போடுறது, சேட்டை பண்றது, ஒட்டுமொத்த குறும்புக்கும் சொந்தக்காரி அவதான். எனக்கு தாயாவும் தாரமாவும் இருந்தவ தான் பூங்கொடி. அவளை விட்டு போறது மட்டும்தான் இதயத்தை யாரோ கை கொண்டு பிடுங்குற மாதிரி வலிக்குது என்றவனின் கண்ணீர் வயிற்றில் படவும் பூங்கொடி சட்டென திரும்பி பார்த்தாள். என்னாச்சு மாமா என பூவின் குரல் கேட்டதும் சட்டென பூங்கொடிக்கு தெரியாமல் கண்களை துடைத்தவன், ஒண்ணுமில்லடா பூவு என மெதுவாக எழுந்தமர்ந்தவன் நெஞ்சமெல்லாம் விம்மியது. தொண்டைக்குள் இருந்து ஒரு வார்த்தை வருவேனா என சதி செய்தது. இந்த உண்மையெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஒன்ன கலைச்சிருவா, இல்ல அவளே தன்னைத்தானே அழிச்சுக்கவும் தயங்க மாட்டா. அதனால அவளுக்கு தெரியக்கூடாது, தெரியவும் விடமாட்டேன் என மானசீகமாய் தன் மகனிடம் பேசியவாறே படுத்துறங்கினான். அவனை ஒட்டியவாறே படுத்திருந்தாள் பூங்கொடி. வஞ்சிக்கொடி 22. பூங்கொடியின் அருகில் படுத்தவனுக்கு உறக்கம் என்பது சிறிதும் வரவில்லை. ஏனோ மனதில் இருக்கும் புழுக்கம் தாழாமல் வீட்டை விட்டு வெளியே வந்தவன் நேராக ரோட்டோரம் நடந்து கொண்டிருந்தான். நடந்து கொண்டிருந்தவனின் மனதில் தன் வாழ்வின் கசப்பான நினைவுகளை போ என்று விரட்டினாலும் அது அவனை மொத்தமாக ஆக்கிரமித்துக் கொண்டது. நடந்து கொண்டிருந்தவனின் கண்களில் விழுந்தனர் வருணிகாவும் விகர்ணனும். விகர்ணனால் நிற்கக்கூட முடியாமல் சிறிது தள்ளாட்டத்துடன் நடந்து வந்தான். ஒரு கட்டத்தில் நிற்க முடியாமல் கீழே விழப்போனவனை ஓடி வந்து தாங்கிக் கொண்டான் தேவ். என்னாச்சு வருணி, ஏன் இவன் அளவுக்கு அதிகமா குடிச்சிருக்கான்? எப்பவும் இப்படி குடிக்க மாட்டான்ல என்றவனின் கேள்விக்கு தலை குனிந்தவாறே நின்றிருந்தாள் வருணிகா. அவ்வளவு குடிபோதையிலும் வருணிகா தலை குனிவதை பார்த்த விகர்ணன் இகழ்ச்சியான புன்னகை ஒன்றை உதிர்த்தவன், அத நான் சொல்றேன், ஆனா நான் எப்படி சொல்லுவேன் என வாய் குளறியபடி சொன்னவனை கண்டு இப்பொழுது எதுவும் பேச முடியாது என இருவரும் விகர்ணன் வீட்டிற்கு சென்றனர். வீட்டுக்கு செல்லும் வழியெல்லாம் புலம்பிக் கொண்டே வந்தான். நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் தேவ் என சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லியவனைக் கண்டு புருவம் முடிச்சிட பார்த்தான். துரோகமா? என்ன உளறிட்டு இருக்கான் என குழப்பமாக கேட்ட தேவிற்கு எந்த பதிலும் சொல்ல முடியாமல் தலை குனிந்தவாறே அமர்ந்திருந்தாள் வருணிகா. மூவரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் அவனை ரூமிற்குள் தள்ளியவன் ஏசியை ஹை கூலிங்கில் வைத்தவன் கீழே இறங்கி செல்வதற்குள் அவனின் கை பிடித்த விகர்ணன், நீ இங்கே ஏறி எந்தர், என்னால தாங்கவே முடியல, நெஞ்செல்லாம் வலிக்குதுடா, செத்தா கூட நல்லா இருக்கும்னு தோணுது, இந்த வலியை என்னால தாங்க முடியலடா என்றவனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவனின் கண்ணீரை பார்த்த தேவ்தான் மிகவும் பதறிவிட்டான். அவனின் கண்ணீரை துடைத்து அவனை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். பிளீஸ் அழாத விகர்ணா, என்னால தாங்க முடியலடா என்றவனுக்குமே துக்கம் தொண்டையை அடைக்க மெதுவாக அவனின் உடையை மாற்றியவன் சாப்பிட வைத்து தூங்க வைப்பதற்குள் பெரும்பாடாகிவிட்டது. அவனை தூங்க வைத்துவிட்டு கீழே வந்தவனுக்கு முகம் முழுவதும் அழுதழுது சோர்ந்து சோஃபாவிலேயே தலையை சாய்த்து படுத்திருந்த வருணிகாவை பார்த்ததும் ஏனோ மனமெல்லாம் வலித்தது. என்னாச்சு வருணி என்றதும் தான் தாமதம். தேவின் மடியில் படுத்து ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்து விட்டாள். அவளின் அழுகை தேவிற்கு திகைப்பாக இருந்தது. வருணிகா எதற்கும் கலங்குபவள் இல்லை. எந்த அளவிற்கு சேட்டைக்காரியோ அதே அளவு தைரியமான பெண் கூட. அவள் அழுவதை தாங்க முடியாமல் கண்ணீரை துடைத்தவனைக் கண்டு அழுது கொண்டே, நான் தாண்டா உங்க எல்லார் வாழ்க்கையும் அழிச்சிட்டேன், என்னால தாண்டா எல்லாருக்கும் கஷ்டம், என்னால ஒரு நல்ல டாக்டரா இருக்க முடியல, அப்பாவோட பேரையே கெடுத்துட்டேன் என தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தவளை சமாதானப்படுத்துவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. ஸ்டீஃபனை அழைத்து வருணிகாவை வீட்டில் விட வைத்தவன் நேராக சென்றது விகர்ணனின் ரூமிற்குத்தான்.
குடித்தாலும் எப்போதும் நிதானத்தை இழக்காதவன். இன்று ஏன் இப்படி குடித்தான் என பலவிதமாக யோசித்துக் கொண்டிருந்தவன் அவனின் அருகில் அமர்ந்து ஏனோ தன் மனதில் உள்ள பாரத்தை எல்லாம் சொல்லிவிடலாமா என நினைத்தான். விகர்ணா, விகர்ணா என எவ்வளவு சத்தமாக கூப்பிட்டாலும் விகர்ணனின் விழிகள் கூட சிறிதும் அசையவில்லை. அவனின் கைகளை பற்றி தன் நெஞ்சோடு பிடித்தவாறே தன் மனதில் உள்ள பாரம் தாங்காமல் தேவ் அழுத அழுகை விகர்ணனுக்கு கேட்க முடியாமல் தான் போனது. நான் போறேன்டா. ஒன்ன, ஸ்டீஃபன, பூவ எல்லாரையும் விட்டுட்டு போறேன். என் பூவ நீ பார்த்து பென்ற நம்பிக்கையில போறேன். என்னடா போறேன் போறேன்னு சொல்றேன்னு பாக்குறியா? ஆமாடா, உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறேன். எனக்கு பிரெயின் டியூமரா. இன்னும் 6 மாசத்துல சாக போறேனா. நான் இது வரைக்கும் உன்கிட்ட எதுவும் கேட்டதில்லடா. நான் கேட்காமலே நீ எனக்காக நிறைய செஞ்சிருக்க. ஆனா இப்போ நான் கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ பூவ கல்யாணம் பண்ணிக்கணும். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நீ தாண்டா கொடுக்கணும். என்னடா போயும் போயும் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுன்னு நினைக்கிறியா? அவ உன் குழந்தைய தாண்டா வயித்துல சுமக்கிறா விகர்ணா. நீ அப்பாவாக போறடா என கண்ணீர் தழும்ப தேவின் விழிகளில் இருந்து கண்ணீர் வழிய தன் புறங்கையால் துடைத்து விட்டபடியே பேச்சை தொடர்ந்தான். முன்னாடியெல்லாம் ஆணு பெண்ணு சேர்ந்தாதான் தாம்பத்தியம், குழந்தை எல்லாம். ஆனா இப்போ சயின்ஸ் எவ்வளவு முன்னேறி இருக்கு பாரு. நீ யாருன்னு பூவுக்கு தெரியாது, பூவு யாருன்னு உனக்கும் தெரியாது. ஆனா உன்னோட குழந்தை அவளோட வயித்துல வளருது என விரக்தியாக புன்னகைத்தவன், பூவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இப்போ இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த கனகாவால ஆபத்து வரதா செய்யும். நீதான் பூவை பாத்துக்கணும். அபையையும் சேர்த்து பாத்துக்கோ. அபை யாருன்னு கேக்குறியா? ஏன் என்றவன் அடுத்த வார்த்தைகளை தொண்டைக்குழிக்குள் கஷ்டப்பட்டு விழுங்கியவன். இல்ல இல்ல, உன்னோட பையன் என்றவாறே அவனின் கண்ணீரில் நனைந்த அவனின் உள்ளங்கையில் முத்தமிட்டவன், நான் போறேன்டா என்றவனின் கையை போதையிலும் இறுக்கமாக பற்றியிருந்தான் விகர்ணன். என்னை விட்டு போகாதே என்பதாய் தன் வாழ்வின் கசப்பான கடந்த கால நினைவுகளை நினைத்தவனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. பூங்கொடி உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 1 வாரம் அங்கே தங்கியிருந்த பொழுது தேவின் மனைவி என்பதால் வருணிகாவை அவளை முழுவதுமாக பார்த்து கொண்டாள். போதை மருந்து டீலர் யார் என தெரியாமல் ஸ்டீஃபனும் தேவும் மண்டையை பீத்து கொண்டிருந்தனர். வருணிகாவின் வழிகாட்டுதலில் மருந்து நேரத்திற்கு சரியாக சாப்பிடுவதால் பூங்கொடியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருந்தது. தேவை பூவினை மென்மையாக தாங்கினான். நன்றாக சென்று கொண்டிருந்த வாழ்க்கையில் அனைவரும் புரட்டிப்படும் சம்பவமாய் நிகழ்ந்தது வருணிகாவின் சூசைட் அட்டெம்ப்ட். ஆம், கை நரம்பை ஆழமாக கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணவும் அதுவரை தாய் மண்ணையே மிதிக்காத விகர்ணன் விஷயம் அறிந்தவுடன் ஓடி வந்து விட்டான். தேவிற்குமே அதிர்ச்சிதான். காரணம் கேட்டபொழுது கை நீட்டியது ஸ்டீஃபனை நோக்கித்தான். அனைவரும் ஒரு வழியாக சமாதானம் பண்ணி ஸ்டீஃபனை அவளுக்கே திருமணம் செய்து வைத்தனர். 1 வருடம் செல்லும் வரை பூங்குடி அதுநாள் வரை பொறுத்தவள். அதன் பின் தேவை குழந்தை குழந்தை என நச்சரிக்க ஆரம்பித்து விட்டாள். அவளுக்கு தேவின் கருவை சுமக்க வேண்டுமென கோவில் வேண்டுதல் என கஷ்டமான பரிகாரம் செய்ய போனவளைக் கண்டு பதறிய தேவ் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் முறையில் குழந்தை பிறக்க முடியும். பூங்கொடியின் கர்ப்பப்பையின் நிலையைப் பற்றி முழுமையாக சொல்லியவன் அவளின் சம்மதம் வேண்டி நின்றான். இது நாள் வரை தேவால் தான் குழந்தை பிறப்பு தள்ளிப் போகிறது என நினைத்து கொண்டிருந்தவளுக்கு தன் உடல்நிலையை மனதில் கொண்டு தான் இவ்வளவு நாள் தள்ளி போட்டிருக்கிறான் என்பதை அறிந்தவள், சரி மாமா, குழந்தை பெத்துக்கலாம் மாமா, வருணிக்க சொல்ற மாதிரியே என்றவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். ஒரு பெண்ணிற்கு செயற்கை முறையில் குழந்தை உருவாவது ஒன்றும் ஒரு ஊசி போட்டவுடன் சாதாரணமாக நிகழ்வதல்ல. அப்பெண் மனதாலும் உடலாலும் மிகவும் துன்பத்தை அனுபவித்த பிறகே அவள் தாய்மையடைகிறாள். ஒரு பெண்ணுக்கு மாதவிடாயின் போது ஒரு கருமுட்டையை வெளியேறும். அதில் ஆணின் விந்து சரியாக பொருந்தினால் மட்டுமே குழந்தை உருவாகும். இல்லையெனில் மறுமாதமும் அதே சுழற்சியை பண்ண வேண்டும். அப்படி பண்ணும் பொழுது அவள் மறுபடியும் உடலளவிலும் மனதளவிலும் மிகவும் பாதிக்கப்படுகிறாள். விகர்ணனை தேடி வந்த வருணிகா அவனிடம் ஏதோ கேட்க வருவதும் தயங்குவதுமாய் இருப்பதை பார்த்தவன், என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா? ஸ்டீஃபன் கூட ஏதாவது சண்டை போட்டியா? இல்ல விகர்ணா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சொல்ற விஷயத்த நீ எப்படி எடுத்துப்பன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச நல்ல ஃபேமிலி, அவங்களோட வீட்ல ஒரு ஜோடிக்கு மட்டும் குழந்தை பிறக்கிற வாய்ப்பு இல்லாம போயிருச்சு. சோ வாடகை மூலமா குழந்தைய பெத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு உன்னோட ஸ்பெர்மை நீ டொனேட் பண்ணணும் என்றவளை எரிக்கும் பார்வையில் பார்த்தவன், என்ன விளையாடுறியா? மரியாதையா ஓடி போயிரு என கோபத்தில் கத்தியவனைக் கண்டு பரிதாபமாக மூஞ்சை வைத்துக் கொண்டவளை கோபத்துடன் முறைத்தவாறே, சரி சரி, டொனேட் பண்ற,
தயவு செஞ்சு மூஞ்ச மட்டும் அப்படி வச்சுக்காத, பாக்க சகிக்கல என்றதும் பளிச்சென முகம் மாற, தேங்க்ஸ் விகர்னா, நீ கண்டிப்பா நோ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்றவளை அணைத்துக் கொண்டவன், என்னால பூங்குடிய தவிர இன்னொரு பொண்ண பத்தி யோசிக்க முடியாம போயிடுச்சு. ஸ்பெர்ம் டொனேட் பண்றதால ஒரு குடும்பம் சந்தோஷமா இருந்தா சரிதான் என மனதில் உள்ள வலி அவனையே வாட்டி வதித்தது. அவனை நினைப்பில் இருந்தவாறே, நீ எப்ப சிங்கப்பூர் கிளம்புற என்றவளை பார்த்து மென்புன்னகை புரிந்தவன், இல்லடா, இப்போதைக்கு போகல. ஒரு வருஷம் இங்க வராததுனால பிசினஸ்ல ஏகப்பட்ட கொலாப்ஸ். அதெல்லாம் சரி பண்றதுக்கு 2-3 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன் என்றவனை வருத்தத்துடன் பார்த்தாள் வருணிகா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண விகர்னா. டெய்லி நாம பேசினாலும் நீ பக்கத்துல இல்லங்கிறது எனக்கு வெறுமையா இருந்துச்சு. ஸ்டீஃபன் என்ன வேண்டான்னு சொன்னதும் என்னால அதை ஜீரணிக்கவே முடியல. உன்கிட்டதான் சொல்லி அழணும்னு தோணுச்சு. ஆனா நீயும் இல்லையா, அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம சூசைட் அட்டம் பண்ற மாதிரி நாடகம் போட்டேன். ஆனா என்ன அப்பா உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னோட காதலுக்கு துணையா அமைதியா இருந்துட்டாங்க. அதனால ஸ்டீஃபன் கூட கல்யாணம் முடிஞ்சது என்றவளின் அன்பும் வருத்தமும் விகர்ணனுக்கு கவலையையே கொடுத்தது. அங்கிள் நான் வந்த உடனே சொல்லிட்டாங்க. ஏன் வருணி இப்படி பண்ற? ஸ்டீஃபனுக்கு பிடிக்கலன்னா விட வேண்டியதானே என்றவனை ஏறிட்டு பார்த்தவளின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஓ ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கலனா நான் அவனை நெருங்கி இருக்க கூட மாட்டேன். ஆனா அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் வெளியில காட்ட மறுக்கிறான் என்றவளின் தலையை ஆதுரமாக வருடி விட்டவன், இது உன்னோட லைஃப் வருணி, நல்லபடியா அமைச்சுக்கிறது உன்னோட பொறுப்புதான் என்றவனிடம் தலையாட்டியவாறே அவளை வீட்டுக்கு சென்று விட்டாள். ஆனால் வருணிகா ஆடிய பரமபதத்தில் தேவ், விகர்ணன், பூங்கொடி என 3 பகடைக்காய்களின் வாழ்க்கையும் சிக்கி சின்னாபின்னமாக்கியது. தொடரும்.